இன்றைக்கி உண்டான மகளிருக்கு உண்டான திட்டம், மாணவர்களுக்கு உண்டான திட்டம். இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் கூட நிறையா திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. திருச்சிக்கு உண்டான தேவையான திட்டங்கள் நிறைய திருச்சி வந்து இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு சிட்டி, தூய்மையான சிட்டியில் ஒரு 4வது இடத்துல திருச்சி இருக்குங்கும்போது எங்களுக்கு அது ஸ்டாலின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இது இன்னும் பெருமையாகவும் இருக்குது. 4வது இடத்துல திருச்சி இருக்குங்க. இது திருச்சியோட தூண்னு யாருன்னு கேட்டாலே அமைச்சர் நேரு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் மக்களுக்கு உண்டான தேவைகள் நான் இருக்கிற பகுதி ஃபுல்லாகவே இஸ்லாமிய அமைப்பு பகுதி. எங்களுக்கு உண்டான மக்கள் பகுதியில் எல்லா தேவைகளையுமே அமைச்சர் உடனே எந்த கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றி தரதாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உள்ள உய்யவண்டான் மலையோட உய்யவண்டான் ஆறு பின்னாடி ஓடிட்டுருக்கு. அது ரொம்ப வருஷமாக தூர்வாராமல் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு உண்டான கோரிக்கையை நாங்கள் கூட்டணி கட்சியான எம்பி நிர்மலா வைப்பு அவர் இடத்துலேயே வச்சுருந்துருக்கோம். அவரும் வந்து ஏரியாவை விசிட் பண்ணியிருந்திருக்காங்க. அமைச்சர் ஒரு இடத்துல எடுத்து வச்சுருக்கோம். மறுபடியும் அவங்க ஆட்சி வரும்போது செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சு தருவாங்க நம்பிக்கையோடு வச்சுருக்கோம். இன்றைக்கி அதான் சொன்ன மாதிரி திமுக வந்து அறன்னு சொல்கிறோம். மற்ற கட்சிகள் நாங்கள் அரணாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி திமுக தான் முழுக்க அரணாக இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு. எதனாலன்னு சொன்னால் இதுக்குள்ளேயே நிறைய அமைப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு கூட்டணி மத கட்சிகள் இப்போ புதுசாக வந்து நாங்கள் கொள்கை இல்லாத கட்சிகள்லாம் நிறையா வந்துட்டுருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து இந்த ஒரு கொள்கை இல்லாமல் நம்ம இஸ்லாமிய கட்சியெல்லாம் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா, இன்றைக்கி உண்டான எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், இன்றைக்கி எஸ்டிபிஐலாம் அவங்களுக்குலாம் உண்டான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் அண்ணன் அதிமுகவில் இருந்து இன்றைக்கி திமுகவில் வந்து எங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியில் பீமன் சார் என்ன அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி திமுக அவங்க இணைஞ்சிருக்கோம். அவங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமுக, மனிதநேய மக்கள் கட்சி இவங்க எல்லாருமே வந்து அப்போ முஸ்லீம் லீக் இத்தனை இஸ்லாமிய இப்போ ஒன்று வந்து திராவிட கட்சிக்கு நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னா அது ஒரே காரணம் என்னென்னா இஸ்லாமியர் அங்கீகரிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் முழுக்க நாங்கள் ஃபுல்லாக திராவிட கட்சியை சப்போர்ட் பண்ணிக்குவோம். எங்களாவது எப்போவுமே திமுக தான். இதே சரி இன்றும் எல்லாம் இல்லட்டும்.